வணக்கம். ஜேசிஏ ஈரோடு டிவியின் செய்திகளுக்காக விஷாலினி. இன்றைய தலைப்பு செய்திகள். ஜேசிஏ ஈரோடு கிளை இயக்கத்தின் 56வது பதவியேற்பு விழா இன்று டர்மரிக் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. இன்று பதவியேற்க இருக்கும் அனைவருக்கும் ஜேசிஏயின் உலகத் தலைவர் ஜேசிஐ பிபிபி கே கவின்குமார் அவர்கள் தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜேசிஏ ஈரோட்டின் பதவியேற்பு விழாவிற்கு முன்னாள் தேசிய தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் மற்றும் பலர் தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விரிவான செய்திகள். ஜேசிஏ ஈரோடு கிளை இயக்கத்தின் 56வது பதவியேற்பு விழா மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் டர்மரிக் ஹோட்டலில் இன்று நடைபெறுகின்றது. தங்கள் வாழ்த்துச் செய்திகளை தெரிவிக்க பல்வேறு நகரங்களிலிருந்து மக்கள் பெருந்திரளாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்தை சரி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரோடு நகரின் காவல்துறையின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஜேசிஐ ஈரோட்டின் முன்னாள் தேசிய தலைவர்கள் ஜேசிஐ செனட்டர் கே வல்லப்தாஸ், ஜேசிஐ செனட்டர் என் முத்துசாமி, ஜேசிஐ செனட்டர் டாக்டர் கே நாகராஜ் ஆகியோர் இன்று பதவியேற்க இருக்கும் தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த ஆண்டு நம் ஜேசிஐ ஈரோட்டின் சிறந்த ஆண்டாகவும் நம் இயக்கத்தின் செயல்பாடுகள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளனர். ஜேசிஐ 2024 ஆண்டின் உலகத் தலைவர் ஜேசிஐ பிபிபி கே கவின்குமார் அவர்கள் ஜேசிஐ ஈரோடு கிளை இயக்கத்தில் இன்று பதவியேற்கும் இளம் படைக்கு தங்கள் பணி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜேசிஐ ஈரோட்டில் 2024 ஆண்டின் 56வது தலைவராக பதவியேற்க இருக்கும் திரு ஜேசிஐ செனட்டர் SV அபிஷேக் அவர்களை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்துள்ளன. அவற்றை பார்ப்போம். சேகர் விமலா தேவி தம்பதியின் செல்ல மகனாய் 1995 பெரியாரின் பிறந்த மண்ணான ஈரோடு மாநகரத்தில் பிறந்தார். சுருட்டை முடியும், ஆப்பிள் கலரும், பார்க்க அள்ளி கொஞ்சம் தோன்றும் செல்ல குழந்தையாகவும் சற்றே சுட்டி குழந்தையாகவும் வளர்ந்தார். பள்ளி படிப்பை பாரதி வித்யா பவனிலும் கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிப்பையும் பின்பு சூர்யா இன்ஜினியரிங் கல்லூரியில் BE எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிப்பையும் சிறப்பாக கற்றுத் தேர்ந்தார். இன்றைய நவீன உலகத்திற்கு தேவையான ரோபோ இயந்திரங்களை பற்றிய கல்வியினை மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கற்றுக் கொடுப்பதற்காக ஜிலைட் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஈரோடு ரோபோட்டிக்ஸ் கிளப் என்ற பயிற்சி நிறுவனத்தை உருவாக்கி அதில் எண்ணற்ற மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாய் இருந்து வருகிறார். திமுகவின் மாவட்ட அயலக அணி அமைப்பாளராகவும் இருந்து வருகிறார். அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நானும் அவனும் ஸ்கூல்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப சேட்டைக்கார பையன். எப்பவுமே நல்லதா 4 விஷயம் கத்துக்குவேன்னு சொல்லுவேன். ஆனா அவர் 5க்கு மேல கத்துக்குவேன்னு சொல்லி அவர் தனித்திறமையை காமிச்சாரு. ஃபேமிலியாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க ப்ரெசண்டா எடுக்கிறது எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜேசி மூலமா தான் நல்ல நண்பராக அறிமுகமானார். நான் அபியை முதல்ல சந்திச்சது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது எங்கினா EEE ரெசார்ட்ஸ். அவர் கோகுல் கண்ணமர் படையோட வந்தார். இன்னைக்கு வரைக்கும் அது மறக்க முடியாது. ஜேசி மூலமா நாங்கள் நாக்பூர் போயிருந்தோம். நான் அபி போயிருந்தோம். அது மோஸ்ட் மெமரபிள், மறக்க முடியாத எங்களுக்கு அந்த சம்பவங்களுக்கு. அதுல அபியோட நட்பு இப்ப வரைக்கும் எங்களுக்கு பலமா இருக்குது. எங்களுக்கு அபி 56% ஆஃப் ஜேசி ஈரோடு பதவிகளுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2022 ஆண்டில் யுவா கௌரியை மணமுடித்தார். மேலும் தன்னை கூர்த்தீட்டிக் கொள்ளவும் சமுதாயத்திற்கு சிறப்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தினால் ஜேசிஐ ஈரோடு கிளையில் 2018 தன்னை இணைத்துக் கொண்டார். ஜேசிஐ ஈரோட்டின் ஆட்சி மன்ற குழுவில் 2020 டைரக்டர் மற்றும் ஜாயிண்ட் ட்ரெஷரர், 2021 ஜாயிண்ட் செக்ரட்டரி, 2022 வைஸ் பிரசிடென்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், 2023 வைஸ் பிரசிடென்ட் ட்ரெய்னிங் மற்றும் வைஸ் பிரசிடென்ட் மேனேஜ்மெண்ட் ஆகவும் இருந்துள்ளார். ஜோன் ட்ரெய்னராக இவர் தன்னை மெருகேற்றிக் கொண்டார். 2 முறை மிட்கான் அம்பாசிடராகவும் 3 முறை ஜோன்கான் அம்பாசிடராகவும் இருந்திருக்கிறார். இவர் செய்த சிறந்த செயலுக்கு இவர் பெற்ற விருதுகள் ஏராளம்.
ஜேசிஐ ஆஃப் தி மந்த் விருதினை 2019 மற்றும் 2020 ஆண்டுகளிலும், ஜோன் பிரசிடென்ட் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ், வல்லப்தாஸ் ரோலிங் டிராஃபி, எல்ஓ எக்ஸ்டென்ஷன், அவுட்ஸ்டாண்டிங் ஜேசிஐ ஆஃப் தி எல்ஓ ஆகிய விருதுகளை 2021 ஆண்டில் பெற்றுள்ளார். 2022 ஆண்டு அவுட்ஸ்டாண்டிங் UNSDG விருது, அவுட்ஸ்டாண்டிங் எல்ஓ ஆஃபீஸர் ஆஃப் தி ஜோன் விருது, என் முத்துசாமி ரோலிங் டிராஃபி போன்ற விருதுகளை பெற்றிருக்கிறார். இத்தனை சாதனைகளுக்கும் சொந்தக்காரரான இவர்தான் 2024 ஆண்டின் ஜேசிஐ ஈரோட்டின் தலைவராக பொறுப்பேற்க இருக்கும் திரு ஜேசிஐ செனட்டர் SV அபிஷேக் அவர்கள். நன்றி, வணக்கம்.